அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 5 உருளைக்கிழங்க அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சிருவோம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை இலை, ஒரு மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன், மிளகு பவுடர், கொஞ்சமாக ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் நல்லா ஒரு போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். அதே மாதிரி என் கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். பிசைஞ்சு வச்ச கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா உருளைக்கிழங்கு கலவையும் இதே மாதிரி மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ சின்னதாக ஒரு மூடி வச்சுருக்கேன். இதை வச்சு நடுவில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிடலாம். இதே மாதிரி எடுத்து இப்படி டிப் பண்ணிக்கிடுவோம். டிப் பண்ணி எடுத்ததை ஒரு முட்டையை கலக்கி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு எடுத்துடலாம். இதுலேயும் டிப் பண்ணிக்கிடலாம். முட்டையில் டிப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவோம். ஏற்கனவே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடேறிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இதையும் எடுத்து போட்டுடுறேன். மீதமுள்ளதையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சிக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பொரிஞ்சிருக்கும், பிரட்டிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பிரட்டிடலாம். 2 பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு பொரிச்சாச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பொரிச்சதை எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். மீதிமுள்ள 2ஐயும் போட்டு பொரித்து எடுத்துருவோம். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். நான் எடுத்த உருளைக்கிழங்குக்கு இந்த சைஸில் 6 பீஸ் வந்திருக்கு.
இந்த சாஸோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.